சர்வமும் சிவமயம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து ஆவலோட பல பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது. தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், உண்மைதாங்க. இது ஃப்ரீ இனிஷியேஷன் வீடியோ. இந்த இடத்துல நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இது 100% ஃப்ரீனா கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல மாட்டேன். 99.9% ஃப்ரீ. பேலன்ஸ் 1% என்ன, நீயும் மற்றவங்க மாதிரி 50 ரூபா வாங்க போறியானா? கிடையாது. அந்த 1% என்ன அப்படின்னா இந்த கிளாஸுக்கான ஃபீ. அது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அண்ட் டிவோஷன். அதுதான் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதை மட்டும் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. தாராளமாக கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கி சொல்லித்தரக்கான டைம் எனக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபர்தராக டிலே பண்ணாமல் நான் இதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன். முதல் டிஸ்க்ளைமர் என்னென்னா, நீங்கள் எம்ஒய்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எம்ஒய்கே ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானது இந்த ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா அட்வான்ஸ் லெவலாக ப்ராக்டிசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுக்குள்ளே நானும் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்க வேண்டாம். இது உங்களுக்கு தேவை இல்லை. இது எந்த ஒரு பயிற்சியும் பண்ணாமல் பிகினர் ஸ்டேஜில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் கொடுக்குறது தான் இந்த ப்ராக்டிஸ். இது என்ன பண்ணுன்னா, உங்களை ஃபர்தராக உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை டெவலப் பண்ணி நீங்கள் எம்ஒய்கே நீங்கள் வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த முருகன் யோகா கலைக்கு இது உங்களை எடுத்துகிட்டு வரக்கான ஒரு பிகினர் டூலாக ரொம்ப நல்லபடியாக செயல்படும். இந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதனால் பயனடையட்டும். ஸோ நம்ம இதுக்குள்ளே போகலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எம்ஒய்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலான ப்ராக்டிசஸ் கொடுத்துருக்கோம். இது பிகினர் லெவலான ப்ராக்டிசஸ், பிகினர்ஸ்க்காக. இப்போது முதல்ல என்ன நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ப்ரொசீஜர்ஸை பார்க்க போகிறோம். இதை பல பேர் 2000, 5000, 10,000 சார்ஜ் பண்ணுற அவல நிலையெல்லாம் நான் பார்த்தேன். பட் இனி அதுக்கான தேவை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதுக்காக நிறைய பேர் நம்மளை என்ன வேணாலும் பேசலாம். பட் இதை நான் ஓப்பனாக இன்றைக்கி சொல்லித்தரணுங்கிற டைம் வந்துருச்சு. முதல் விஷயம், ஒரு ப்ராக்டிசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை காம் டவுன் பண்ணணும். ஏன் காம் டவுன் பண்ணணும்னா, நம்ம உடம்புல நம்ம பல வேலைகளை செஞ்சுட்டு ரஷ்ஷில் அங்கே இங்கே ஓடிட்டு வந்துட்டு இருப்போம். நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி. அப்போது என்ன ஆகுனா, அந்த பிளட்டு, ஆக்சிஜன் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பம்ப் ஆகி வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம். முதல்ல நம்மளை காம் டவுன் பண்ணால் தான் அந்த ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போவோம். அதனால் முதல்ல ஒரு இடத்துல ஒரு தர்பை பாய் இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மேட்டை தயவு செய்து வாங்கி வச்சுக்கோங்க. யோகாக்குன்னு போய் தூங்குற பெட்ஷீட்டையோ இல்லை பெட்டு மேலேயோ உட்காந்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒத்தே வராது. அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்த செட் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனியான ஒரு மேட்டை வாங்கிட்டு அதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போது அந்த இடத்துல கண்ணை மூடி உட்காந்து மூச்சை கவனிக்க வேண்டாம், எதையும் பண்ண வேண்டாம். காம் டவுன் பண்ணுங்கள். முதல்ல என்ன பண்ணாங்க, அமைதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத தாட்ஸ்லாம் வரும். எல்லாம் வெளியே போகட்டும்னு விட்டுருங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி 2 to 5 minutes கண்டிப்பாக வந்துடும். இல்லை வரல அப்படின்னா உங்கள் மனம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இதை காம் டவுன் பண்ணுங்கள். காம் டவுன் ஆனால் உங்கள் பிளட் ஃப்ளோ, உங்களோட ப்ரீத்திங் பேட்டர்ன் எல்லாமே ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் காம் டவுன் ஆகிட்டீங்க. இது ஸ்டெப் நம்பர் 1. புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? இப்போது செகண்ட் ஸ்டெப், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை அந்த இடத்துல கொடுத்தாகணும். அப்போது ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், இங்கேயே நீ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறனா எம்ஒய்கேனா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். நம்மளோட முருகன் யோக கலைங்கிறது மொத்தம் 21 days கிளாஸ், சரிங்களா? இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல்லேருந்து ஆரம்பிப்போம். உடல், மனம், உயிர், ஆன்மா அப்படின்னு கிராஸ் ஓவர் பண்ணி போவோம். அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே பக்குவப்படுத்தினா தான். ஏன்னா அது ரொம்ப மிக பெரிய ஒரு ப்ராக்டிஸ். அதை உங்கள் உடல் தாங்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை கிளென்ஸ் பண்ணுவோம் டீடாக்சிஃபிகேஷன் வச்சு. ரெண்டாவது மைண்டை கிளென்ஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டீடாக்சிஃபிகேஷன் இருக்குது. அடுத்து உயிரை தொடுவோம். அப்புறம் தான் ஆன்மாங்கிற ப்ராக்டிஸ்குள்ளே போவோம். ஸோ அந்த 21 days அங்கே எல்லாமே உங்களை கான்ஸ்டண்ட்டாக 21 daysமே ஒருத்தர் உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களோட கொஸ்டின்ஸுக்கும் அங்கே ஆன்சர் கொடுத்துட்டே இருப்போம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ எங்களுக்கெல்லாம் அது கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் மற்றவங்க மாதிரி பண்ண போகிறதில்ல. இந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்குமே நெக்ஸ்ட் 27 daysக்கு உங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவோம். ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். இதுக்கு எந்த ஃபீஸோ எதுவுமே கிடையாது. 27 days உங்களுக்கு மானிட்டரிங் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த குரூப்புக்குள்ளே உங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் தனியாக க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான டவுட்ஸு, சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அங்கே குட் மார்னிங், குட் நைட், இந்த தாமரைப்பூலேருந்து குட் மார்னிங் வர்றது, சூரியகாந்திலேருந்து குட் மார்னிங் வர்றது, குட் நைட் வர்றது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போடாதீங்க. லட்சுமி ஃபோட்டோ போட்டு இன்று திங்கட்கிழமை காலை வணக்கம் அனைவருக்கும் நல்லதாக முடியட்டுங்கிற ஃபோட்டோஸ் தயவுசெய்து போட்டாதீங்க, ரிமூவ் பண்ணிடுவோம். அதை முழுக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, எப்படி போகுது, அது இல்லாமல் நாங்கள் சில விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக வச்சுருக்க குரூப் தான். அதனால் அதுக்குள்ளே இந்த வேண்டாத வேலைகள்
அப்புறமா இந்த லிங்கை பார்த்தீர்களா, இதில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அப்படின்னு நல்லது பண்ணுறேன்னு அதுக்குள்ளே போடாதீங்க, குரூப் போட்டு தூக்கிடுவோம். புரிஞ்சுக்குங்க, ஏன்னா இந்த வேலைகள் நிறைய பேர் பண்ணுவீங்க. இப்போது இந்த குரூப்புக்குள்ளே உங்களுக்கு தினமும் போல் போடுவோம், ப்ராக்டிசஸ் பண்ணிங்களா இல்லையான்னு. 2 days 3 days ஒன்ஸ் ஏதோ ஒரு நாளில் வந்து சில டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கான பதிலாக அட்மின் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி இந்த 27 days குரூப் போகும். இதில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிங்க. 27 days முடிஞ்சு இந்த குரூப்பை டெமாலிஷ் பண்ணிடுவோம் நாங்களே. ஓகேங்களா? இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்களா, உங்கள் கவனத்தை பூரா உங்களுடைய மூலாதாரம் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. மூலாதாரம்னா என்ன அப்படின்னா, உங்களோட டெயில் போன் இருக்கு இல்லையா, முதுகு தண்டோட எண்டு, அங்கே எடுத்துகிட்டு வந்து கண்ணை மூடி கவனத்தை வைங்க. அப்போ என்ன ஆகும்னா, அங்கே கவனம் அங்கே போக போக வேர் த எனர்ஜி ஃப்ளோஸ் தேர் மைண்டு கோஸுங்கிற மாதிரி மனம் அந்த இடத்துக்கு இறங்கி வந்துடும். சரிங்களா? அங்கே இறங்கி வரும்போது என்ன ஆகும்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அமைதியாக மனம் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். பின் நாட்கள் போக போக மூச்சு அந்த இடத்துல போயிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மனம் அந்த இடத்துல ஒடுங்குது அப்படின்னு அர்த்தம். கண்ணை மூடி கவனிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து துடிப்பு அப்படிம்பாங்க. துடிப்பு கிடையாதுங்க, உங்கள் மனம் அந்த இடத்துல இறங்கி நிற்கிதுங்கிறதுக்கான ஒரு சாட்சி பவம் தான் அது. அந்த இடத்துல கவனத்தை வச்சு ஒரு 5 minutes அப்படியே அந்த இடத்துல வந்து பிரெத்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்போது உங்கள் முதுகு தண்ணிலேயே உங்கள் கவனம் இருக்கும்போது அப்படியே நீங்களே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாவனைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இது நிஜமாக நடக்கும் டேஸ் போக போக. இது ஒரு 5 minutes முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக மேலே அடுத்த ஸ்டேஜ் வந்து சுவாதிஷ்டானம். இதெல்லாம் முதுகெலும்பை வந்து மையமாக வச்சு பண்ணுங்கள். சுவாதிஷ்டானத்தில் உங்கள் கவனம் முழுக்க கொண்டு வந்து சுவாதிஷ்டானத்தில் உங்கள் கவனத்தை அதே மாதிரி வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல வந்து பிரெத்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரதை கவனித்து அமைதியாக உட்காந்திங்கன்னா அப்படியே சுவாதிஷ்டானத்துக்குள்ளேயே நீங்கள் ஐக்கியமாகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இதுக்கு அடுத்து மேலே ஏறும்போது சுவாதிஷ்டானதுக்கப்புறம் மணிப்பூரகத்துக்கும் அதே ப்ரொசீஜர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மேலே ஏறுங்க, மறுபடியும் மணிப்பூரகம் அடுத்து அநாகதம், அதுக்கும் அதே ப்ரொசீஜர். அநாகதம் முடிச்சு விசுத்திக்கும் அதே ப்ரொசீஜர். ஆகினை வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா அதே ப்ரொசீஜருக்குள்ளே அப்படியே போங்க. கண்ணை மூடி உட்காந்து அந்த இடத்துல கவனத்தை வைக்கும்போது மனம் ஒவ்வொரு இடமா குவிஞ்சு வரும்போது உங்கள் மனம் வித்தியாசமான ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சில வித்தியாசமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். அதை வந்து கவனிச்சுட்டு அமைதியாக இருங்க. அதை வந்து பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம், சின்னதாகவும் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? கவனத்தை வச்சு அப்படியே அமைதியாக உட்காருங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கவனத்தை உச்சந்தலை இருக்கு இல்லையா, அதாவது இந்த இடம் அங்கே கொண்டு வாங்க. அங்கே கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் வழக்கம் போல் என்ன அனுபவம் வரும்னு சொல்ல மாட்டேன், அதை நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம், குரூப்லேயும் சொல்லலாம். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, மேலே வரைக்கும் போயிட்டிங்களா, அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டில்லாக இருந்துட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே எப்படி கீழேருந்து மேலே படிப்படியாக ஏறினீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனதை ஒவ்வொரு ஆதாரங்களாக கீழேயும் கடத்தி கொண்டு வாங்க. சரிங்களா? இந்த உச்சந்தலையில் ஏன் கவனம் வைக்க சொல்கிறோங்கிறது பின்வரும் நாட்களில் பார்ப்போம். மேலேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தை கொண்டு வந்து சுவாதிஷ்டானத்தோட நிப்பாட்டிடுங்க. மூலாதாரம் கொண்டு போக வேண்டாம். இதெல்லாம் ஏங்கிறது நம்ம MYK கிளாஸஸில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த இடத்துல அதை நான் கட் ஷார்ட் பண்ணுறேன். உங்கள் கவனத்தை கொண்டு வந்து சுவாதிஷ்டானத்தில் நிறுத்தி அமைதியாக உட்காந்துருங்க. அப்படியே உட்காரும்போது உடம்புக்குள்ளே ஜில்லுன்னு மேலேயும் கீழே சில விஷயங்கள் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதை ஃபீல் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 27 days பண்ணும்போது என்ன ஆகணும், உங்கள் உடம்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களை MYK ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாக உங்களை வந்து தயார் பண்ணிடும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம கிளாஸஸில் என்ன சொல்லி தருவோம் அப்படின்னா, பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் ஏனோ தானோ நான் வந்து நான் ஆசன வயிறு சுருக்கி இழுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது வேலை செய்யாது. கடைசியில் பைல்ஸ் வந்துடும். இதை முறையாக ஒரு மானிட்டரிங்க்கு கீழே கரெக்டாக எத்தனை டைம் எவ்வளோ செகண்ட்ஸ் அதை பிடிக்கணும், என்ன மாதிரி பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கால அளவு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பந்தங்கள் எல்லாமே வேலை செய்யும். இல்லைனா அது சும்மா பண்ணுறோம், உடம்புக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இருக்குங்கிறது மட்டும்தான் காட்டுமே தவிர கீழே இருக்க சக்தியை மேலே இழுத்துட்டு போகாது. அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதை பண்ணும்போது தான் கீழே இருந்து அது மேலே இழுத்துட்டு போகும், இல்லை எங்கேயாவது லாக் ஆகிக்கும். பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஒரு பயிற்சியை நான் சொல்லி கொடுத்ததை ஸ்டெப் 1 வந்து அமைதியாக உட்காருங்க. ஸ்டெப் 2 கீழேருந்து மேல் வரைக்கும் மனங்களை வந்து கொண்டு போய் ஒவ்வொரு ஆதார மையங்களையும் முதுகெலும்பை மையமாக வச்சு குவிச்சு மறுபடியும் கீழே கொண்டு வாங்க. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, சுவாதிஷ்டானத்தில் வச்சதுக்கப்புறம் எங்கேயும் கவனம் இல்லாமல், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எங்கேயும் கவனம் இல்லாமல் அமைதியாக இருங்க. உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சரிங்களா? அது ஏற்படுற வரைக்கும் அமைதியாக உட்காந்துட்டு எப்போ தோணுதோ பொறுமையாக கண்களை விழிச்சுக்கோங்க. இதுக்கு முத்திரை வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது. உங்களுக்கு எந்த ஆசனம் சௌகரியமாக இருக்கோ அதில் உட்காந்துக்கோங்க. சரிங்களா? அந்த ஆசனத்தில் உட்காந்து பொறுமையாக நீங்கள் அந்த பயிற்சிகளை பண்ண ஆரம்பிங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது ஆரம்ப காலகட்ட பயிற்சியாளர்களுக்கு மட்டுமே. இதுதான் வந்து மிகப்பெரிய அட்வான்ஸ் லெவல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்குற பயிற்சிகள். இதை எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.
ஏன் அப்படின்னா மனதோட நுட்பத்தன்மையை அதிகப்படுத்தணும், மனம் வந்து பக்குவ நிலையாகணும், ஒவ்வொரு இடங்களையும் நின்று ஏறி வரணும் அப்படிங்கிறக்காக இந்த பயிற்சிகளை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சித்தர்கள் கொடுப்பாங்க. ஸோ அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு வெளிப்படையாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் பின்பற்ற உங்களுக்கே தெரியும் மனம் வந்து எவ்வளோ வந்து ஸ்திரப்படுது, எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குங்கிறது பின் நாட்களில் போக போக புரிய வரும், தெரிய வரும். இதை பயிற்சி பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதுக்கான அடுத்த வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க மாதிரி இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம், ஏனோ தானோன்னு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இதுக்கும் கான்ஸ்டண்ட்டான மானிட்டரிங் இருக்கும். அந்த 27 நாள் போல் போடுவோம். நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கான போல் போடுவோம். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் வந்து அந்த குரூப்லேயே கேட்டுக்கலாம். அதுக்கான வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். அதை தொட்டு உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மின் உங்களை வந்து அங்கே வெல்கம் பண்ணி உங்களை வந்து அந்த குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ண வச்சுப்பார். திரும்பவும் சொல்கிறேன், அங்கே வந்துட்டு தேவையில்லாத கதை பேசாதீங்க. இந்த குட் மார்னிங், குட் நைட்டு, நள்ளிரவு வணக்கம், காலை வணக்கம், விடியற் காலை வணக்கம், அப்புறம் சிவ வணக்கம், குபேர வணக்கம்ங்கிற அந்த ஃபன் யாருமே அங்கே பண்ணிடாதீங்க. குரூப் போட்டு அப்படியே தூக்கிடுவோம். ரெண்டாவது அங்கே போயிட்டு இந்த லிங்கை தூக்கி அதில் போடுறேன், அந்த லிங்கை தூக்கி இதில் போடுறேன்னு போட வேண்டாம். குரூப்பை மியூட் பண்ணாதீங்க. 27 டேஸ் இருக்கும். 27 டேஸ் கழிச்சு அந்த குரூப் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் ஆயிரும். எது 21 ஆர் 27 இதை பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை தாண்டி அட்வான்ஸ் லெவல்ஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருகன் யோகக்கலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முருகன் யோகக்கலை இல்லை ஸ்டேஜ், அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டேஜ் 2 இருக்குங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது, நான் ரிவீல் பண்ணதும் கிடையாது. இப்போது அதுலேருந்து செலக்டிவாக ஒரு 30 பேர் வந்து மட்டும் செகண்ட் லெவலுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து சூஸ் பண்ணப்பட்டவர்கள், ஓகேங்களா. ஆக்சுவலி அவங்க எல்லாருமே அதுக்கான ஃபீ அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான கிளாஸஸ் நான் ஆரம்பிக்கல. அவங்க எல்லாருமே நினச்சிருக்கலாம் ஏன் ஆரம்பிக்கலன்னு. நான் ஏன் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து நம்ம எல்லோரும் நினைப்போம் ஃபீஸ் கட்டிட்டா உடனே கிளாஸ் எடுக்கணும் நம்ம மனம் வந்து ஓடும். நான் என்ன பண்ணுவேன்னா அங்கேருந்தே என்னோடய பக்குவ நிலையை அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு ஆரம்பிப்பேன். ஃபீஸ் கட்டினாலுமே அந்த கிளாஸஸை பொறுமையாக தான் ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா பொறுமை, நிதானம் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து அவங்களுக்கு வரணும். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க ஃபீஸ் கட்டினாலுமே கிளாஸஸை பொறுமையாக தான் ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு அந்த பக்குவ நிலை கொண்டு வரணும். மனம் வந்து ஓடிட்டே இருக்கக்கூடாது. எப்போ ஆரம்பிப்பாங்கங்கிற க்யூரியாசிட்டி இருக்கக்கூடாது. இவங்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை, எதுனால அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வரணுங்கிறதுக்காக அந்த ஒரு நிலையை கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடச்சிருக்கும் என்னோடய செகண்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஃபர்தராக நான் வந்து மற்றவங்க மாதிரி நீ 2000 கொடுத்தா ஃபஸ்ட் லெவல், 5000 கொடுத்தா செகண்ட் லெவல், 10,000 கொடுத்தா தேர்ட் லெவல்னு கொடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் எடுத்தவங்களும் இன்னும் செகண்ட் லெவலுக்குள்ள நான் கூட கிடையாது. 6-7 மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்தவங்களோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்தனால அவங்களுக்கு செகண்ட் லெவல் நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்ம தகுதி பக்குவம் இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா என்னை அப்படி தான் கைட் பண்ணாங்க, உங்களையும் நான் அப்படி தான் கைட் பண்ணுவேன். உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வேணால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே எனக்கு போதும்பா அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயந்தான், இதை பண்ணுங்கள். உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படும் போது கண்டிப்பாக இந்த ஒரு யூனிவர்ஸ் என்கிட்ட இழுத்துட்டு வரும். அப்போ வந்து நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் இதை பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இங்கேயே போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் நம்ம ரிப்ளை கொடுத்துருவோம். இனிமேல் வெளியே போய் எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி தான் வரும். சர்வமும் சிவமயம்.